Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 படி ரவுண்ட் ப்ரெடிக்ஷன்னா என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். கவுன்சிலிங்கில் ரவுண்ட் ப்ரெடிக்ஷன், அதாவது ரவுண்டு நீங்கள் எந்த ரவுண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த ரவுண்டு நான் எப்படி முடிவு பண்ணுறது? நான் முடிவு பண்ணுறது கிடையாது, கவர்மெண்ட்டை முடிவு பண்ணணும். அண்ட் உங்களுடைய கட் ஆஃபுக்கும் உங்களுடைய ரேங்க்குன்னு ஒன்று கையில் கிடைக்கும். அந்த ரேங்க்குக்கும் தகுந்த மாதிரி அந்த ரவுண்டை பிரிப்பாங்க. சரிங்களா? சரி, இது என்ன சார் ரவுண்டுங்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி புரிய வைக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி அண்ட் கண்டிப்பாக என்னை ஆதரவு கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே, எந்த ரவுண்டில் நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா ஒரு சில பேர் நினச்சிட்ருக்கீங்க பிஹெச்சி காலேஜ் நமக்கு கிடச்சிரும், ஒரு 160 கட் ஆஃப் வச்சுருக்கோம், நம்ம பிஹெச்சி காலேஜ் கிடச்சிரும், எஸ்எஸ்என் கிடைக்கும், இல்லை வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ எந்த ரவுண்டு நீங்கள் வருவீங்கன்னு ஒரு தோராயமாக தெரிஞ்சுக்கிட்டா கூட நீங்கள் இப்போவே அந்த காலேஜ் செலெக்ஷனில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாங்கிறதுனால தான் இப்போவே நான் போடுறேன். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நான் ப்ரீவியஸ் 2 வருஷத்தோட வச்சு உங்களுக்கு டேட்டா நான் சொல்கிறேன். இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் 2025 எப்படிங்கிறது, எந்த ரவுண்டில் நீங்கள் வருவீங்கன்னு 90% நீங்கள் கணிச்சிடலாம். ஸோ இந்த ரவுண்டு வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, கட் ஆஃப் அடிப்படையிலையும் உங்களுடைய ரேங்கின் அடிப்படையிலையும் பிரிக்கிறாங்க. ஆனால் நான் இப்போது கட் ஆஃப் அடிப்படையில் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் தெரியும், எக்ஸாக்ட் கட் ஆஃப் தெரியாது. எனக்கு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, ஒரு கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு கட் ஆஃப் நீங்கள் வந்து உங்கள் மனசில் தோராயமாக வச்சுருக்கீங்க. அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் நான் இப்போ ரவுண்ட் ப்ரெடிக்ஷனை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் கட் ஆஃபின் அடிப்படையிலே சொல்கிறேன். இந்த ரவுண்டுங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஜூலை 10 அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ரேங்க்கில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஜூலை கடைசியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் இந்த ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கான அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ரவுண்டு 1 தான் இவ்வளோ பேர் போகணும். அதாவது நல்ல மார்க் எடுத்தவங்களாம் ரவுண்டு 1, அடுத்த வர கேட்டகரி பசங்கள்லாம், அதாவது ஆவரேஜ் அண்டு ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தவங்களாம் ரவுண்ட் 2. இதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மார்க் தான், கட் ஆஃப் தான். ஸோ இதெல்லாமே தெளிவாக இப்போ பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு அப்படிங்கிறது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 தான் 2023 டிஎன்ஏயில் பிரித்தாங்க. அதே மாதிரி 2024 அதுதான் பிரித்தாங்க. இப்போ 2025 அப்படி தான் பிரிப்பாங்க. தோராயமாக சொல்லப்போனால் அப்படி தான் பிரிப்பாங்க. 2022 எப்படி பிரித்தாங்கன்னா 4 ரவுண்டாக பிரித்தாங்க. அது 3 ரவுண்டாக கவர்மெண்ட் மாற்றிடுச்சு. காரணம் என்னென்னா, சீக்கிரமாக கவுன்சிலிங் முடிக்கிறது தான். ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் வந்து 15 நாள் நடக்குங்க. ஸோ அப்போ ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் முடிகிறதுக்கே 15 நாள் ஆகுது. 2வது ரவுண்டு கவுன்சிலிங் 15வது நாள் முடித்து உடனே ஸ்டார்ட் ஆயிருமான்னு கேட்டால் ஆமாம், உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 2-3 நாள் கழிஞ்சு ஸ்டார்ட் ஆயிரும் ரவுண்ட் 2. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடிவுலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு வேக்கன்சி லிஸ்ட் விடுவாங்க. அதாவது ஒரு ரவுண்டு இப்போ நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேக்கன்சி லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குதுன்னு அப்படின்னு காட்டும், எல்லா கல்லூரியிலையும் எந்தெந்த கோர்ஸ்லையும். ஸோ அப்போ ரவுண்டு 1காரங்களுக்கு தான் எல்லா காலேஜ்லேயுமே சீட்டு காட்டும். ரவுண்டு 2ல் என்ன ஆகும், ரவுண்டு 1ல் சீட் எடுத்து முடிச்சுருவாங்க. கரெக்டாக எவ்வளோ மாணவர்களுக்கோ அவ்வளோ மாணவர் சீட் எடுத்து முடிச்சுருவாங்க. முடித்தது போக ரவுண்ட் 2காரங்களுக்கு காட்டும். இதை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம். ரவுண்டு 1காரங்க பண்ணுற தப்பு ரவுண்டு 2ல் வந்து நமக்கு சாதகமாக அமையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ரவுண்டு 1 நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க நினைக்கிறேன், 1 லட்சம் பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, ஒரு 20,000 பேர் தான் இருப்பான். அந்த 20,000 பேர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000-18,000 பேர் தான் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அவன் வந்து சீட் எடுப்பான். அந்த சீட் எடுத்தது போக தான் வேக்கன்சி லிஸ்ட்டில் ரவுண்ட் 2ல் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு காட்டும். அந்த ரவுண்டு 2ல் நமக்கு அதை வச்சு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி தான் ரவுண்ட் 3க்கும். ரவுண்டு 1, ரவுண்ட் 2ல் முடிஞ்ச சீட்டு போக ரவுண்டு 3ல் ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு வரும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போது 2023 வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு பிரித்தாங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் 200லேருந்து 177 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 22,761 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே கம்பேரிசன் டு 2024 வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 179 வரைக்கும் கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் தானே. ஸோ 26,654 பேர் கூப்பிட்டாங்க. பயப்பட வேணாம். இந்த இடத்துல மார்க் எடுத்தவங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட்டவங்களும் ஜாஸ்தி, அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அதை விட ஜாஸ்தி. அதாவது நம்ம பார்ட்டிசிபேஷன் 1,76,744 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
ஆனால் இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்க்கும்போது 2024 கவுன்சிலிங்கில் வந்து பார்க்கும்போது 1,97,601 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் வரதாச்சு. ஏன்னா அதிக பேர் வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல, கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 176.99 142 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க 64,258 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2024 கவுன்சிலிங்கில் போன வருஷம் 178.975 142 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 77,094 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதான் 77,954 பேர், கிட்டத்தட்ட 78,000 பேர் பக்கம் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 2ல் பார்த்து பயப்பட வேண்டாம். இவங்க கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. அப்போ 77,000 பேர்த்தில் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்குங்கிறது அந்த டைமில் நான் வந்து சொல்லுவேன். கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வந்தால் தான் நமக்கு தெரியும். அந்த டைம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். கரெக்டான காலேஜஸ் வச்சு கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கரெக்டாக கோர்ஸ் எடுங்க, அவ்வளோதான். அடுத்தது ரவுண்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 141.86 77.5 அதே டிஎன்ஏ 2024 அதே மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. 141.9 77.5 தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பாருங்கள், கொஞ்சம் தான் வித்தியாசம். 2023 23 24 சரிங்களா, கொஞ்சம் தான் வித்தியாசம் அந்த கட் ஆஃப் ரேஞ்சு. சரி, அப்படி பார்க்கும்போது ரவுண்ட் 3ல் எவ்வளோ பேர் 89,000 பேர் பக்கம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதே 2024 பார்க்கும்போது 92,999 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த ரவுண்ட் 3ல் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ மார்க் கம்மியானவங்க இவ்வளோ பேராங்க சார்? ஆமாம். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் நல்லபடியாக பண்ணால் உங்களுக்கு சீட் கிடைக்கும். சரிங்களா, டோட்டலாக போன வருஷம் 1,97,601 பேர், ப்ரீவியஸ் இயரோட 20,000 பேர் ஜாஸ்தி. இந்த வருஷம் அதே மாதிரி 2,10,000 5,000 பேராவது கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. அப்ளிகேஷன் போடுறது ஒரு கேட்டகிரி, ஆனால் நான் சொல்கிறது கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ரேங்க் லிஸ்ட் வர்றது 2,10,000 பேருக்காவது வரும் நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ரவுண்டு 1ல் ரவுண்டு 2ல் ரவுண்டு 3ல் என்னெல்லாம் கட் ஆஃப் ரேஞ்சில் பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 178 வரைக்கும் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரெடிக்ஷன் தாங்க, ஷுவர் கிடையாது. பட் ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் மேபி மேலேயும் கீழேயும் போகலாம். 177 179 கூப்பிடலாம், ஏன் 180 கூப்பிடலாம். அந்த கேட்டகரியில் தான் மாறும் தவிர ரொம்ப வித்தியாசம் வராது. 177.9 142 வரைக்கும் கூப்பிடலாம். 141.9 77.5 வரைக்கும் கூப்பிடலாம் ரவுண்ட் 3க்கு. இது ரவுண்ட் 2க்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 200 178 வந்து இதே மாதிரி தான். இங்கே 26,000 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா ஜென்ரலில், அதே மாதிரி தான் இங்கேயும் 25,000 26,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி இந்த 2வது ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 77,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களா, 78,000 பேர். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 80,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் இந்த வருஷம் நடுவில் கண்டிப்பாக அந்த மாற்றங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால கூட இருக்கலாம். 171.9 77.5 சரிங்களா, அதுலேருந்து பார்க்கும்போது 92,993 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு தெரிஞ்சு 95,000 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ரவுண்டு 3ல். வேணால் பாருங்கள். ஸோ மொத்த பேருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீரீஸை பார்த்துட்டே வாங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இது எதுக்கு நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பேத்துக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தோராயமாக இப்போ தெரிஞ்சிருக்கும். 2வது ரவுண்ட்னா நம்ம இவ்வளோ பேத்துக்கு நடுவில் இருக்கும், 80,000 பேத்துக்குள்ளே இருக்கும். ரவுண்டு 3னா ஒரு 1,00,000 பேத்துக்குள்ளே இருக்கும். 200 178னா ஒரு 25,000 பேத்துக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் நினச்சிக்கோங்க, இவ்வளோ பேரை தாண்டி தான் நீங்கள் சீட் எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும். நான் பயப்படத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் லென்த்தியாக கொடுக்கும், நிறைய கொடுக்கும். அப்போ தான் வந்து சீட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பத்தாது. டீசெண்டாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கிடைக்குமோ கிடைக்காதோ, ஃபஸ்ட்டு காலேஜ் டாப் காலேஜ், அதுக்கப்புறம் கிடைக்குங்கிற கட் ஆஃப் அதாவது கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஆசிலேஷன் இருப்பீங்களா அந்த காலேஜ். அதேபோல் கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கட் ஆஃப் கிடைக்கும் தெரியுங்களா, ப்ரீவியஸ் இயர் பார்த்தாலே தெரியும். அந்த அடிப்படையில் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அமைக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும், எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கணுங்கிறத பெரிய வரக்கூடிய வீடியோக்களில் பேசலாம். ஸோ இதுதாங்க. இதுவே வந்து 7.5 ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே தனியாக ரேங்க் வரும், தனியாக வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் பிரிப்பாங்க, தனியாக ரவுண்டு பிரிப்பாங்க. அதுதான் இது. ஸோ ஜென்ரல்லையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், 7.5லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். 2 லிங்க் ஓப்பன் ஆகும், ஜென்ரல்லையும் ஓப்பன் ஆகும், 7.5லையும் ஓப்பன் ஆகும்.
ஸோ அது எப்படிங்கிறது 7.5 பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். ரவுண்டு 1 இருந்தால் அதே மாதிரி தான் பிரிக்கிறாங்க தெரியுதுங்களா. 2023 ஜென்ரலில் என்ன பிரித்தாங்களோ, ஜென்ரலில் என்ன ரவுண்டில் பிரிக்கிறாங்களோ, என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் பிரிக்கிறாங்களோ அதே தான் 7.5 ரிசர்வேஷன். ஏன்னா அவன் தானே அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், இங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதனால் ஸோ அப்படி பார்க்கும்போது போன வருஷம் 1343 பேர் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தாங்க 7.5ல். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் 9493 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது ஈஸியாக சீட்டு கிடைக்கும். அதாவது மூணாவது ரவுண்டில் தான் 20,950 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மொத்தமாக 31,000 பேர் பக்கம் 32,000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7.5ல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எவ்வளோ பேர் சீட் எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 25,000 பேர் பக்கம் போன வருஷம் சீட் எடுத்து 7.5ல் படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் போன வருஷம் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 பேர் சீட் எடுத்து இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதாங்க. மித்தபடி மீதியெல்லாம் சீட் கிடைக்காம போச்சாங்க, கிடைக்காம போகல. ஒன்று குவிட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கரெக்டான சாய்ஸ் பண்ணி வைக்காமல் அப்படியே போயிருக்கலாம். சீட்டெல்லாம் மிச்சம் மீதி இருக்குது. 50,000 சீட்டு வருஷம் வேக்கண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம், சீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை 7.5க்குமே ஜென்ரலுக்குமே அதாவது பொதுவான கட் ஆஃப் தானே பிரிக்கிறாங்க, பொதுவாக தானே பிரிக்கிறாங்க. அதனால் நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். ஸோ 200லேருந்து 178 ரவுண்ட் 1, 179.9லேருந்து 142 ரவுண்ட் 2, 141.9லேருந்து 177.5 வரைக்கும் ரவுண்ட் 3. இதான் வந்து ப்ரெடிக்ஷன். இதை வச்சு நீங்கள் வந்து இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை அண்ட் அதில் போய் ரேங்க்கும் பார்த்துக்கலாம். ரேங்க் பார்த்தா பிரயோஜனம் இல்லை. கட் ஆஃப் வச்சு இந்த எஸ்எஸ்என் காலேஜில் இந்த கோர்ஸுக்கு இந்த கட் ஆஃப் கிடச்சிருக்கு, அப்போ எந்த ரவுண்டில் இது கிடச்சிது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுருந்தால் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு காலேஜ் வந்து 100 கட் ஆஃப்க்கெலாம் கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ரவுண்டு 3ல் தானே அது கிடச்சிருக்கும். ஒரு காலேஜ் வந்து 160 கிடச்சிருக்கும். அப்போ அந்த காலேஜ் அந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குன்னா ரவுண்டு 2ல் தானே அந்த க்ளோஸ் ஆகிருக்கும் அந்த கட் ஆஃப். அதே மாதிரி ஒரு காலேஜ் 180க்கு கிடச்சிருக்கும், ரவுண்டு 1ல் தானே அந்த காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அது தரம் வாய்ந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் ப்ரிஃபர் பண்ண காலேஜா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரவுண்டு 1ல் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான் இல்லையா. அப்போ அவங்களுக்கு தெரியாதா, அவங்க வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி தானே எடுத்துருப்பாங்க. மோரோவர் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணி எக்ஸ்பர்ட்டாக அவங்க வந்து கரெக்டாக எடுத்திருப்பாங்க. எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்டு பண்ணியிருப்பாங்க, இல்லைனா தனியாகவே அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்காங்க கேட்டால் அதுலேயுமே ஒரு 2000-3000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமலாம் வந்திருக்கான். பட் ஆனால் மோரோவர் அவன் எடுக்கிற காலேஜ் என்னவாக இருக்கும், டாப் காலேஜஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் வரக்கூடிய காலேஜஸ் டாப் காலேஜ் ப்ளஸ் டயர் 2, அதுக்கப்புறம் டயர் 3 கொஞ்சம், அதுக்கப்புறம் ரவுண்ட் 3ல் வந்து டயர் 2ல் செகண்டரி பிரான்ச்சஸ், டயர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் கிடைக்கும், ஒரு சில செகண்டரி பிரான்ச்சஸ் கிடைக்கும். டயர் 4ல் எல்லா பிரான்ச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வருஷம் பிரியுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா விஷயமும் இருக்கிறனால இதை யோசிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் கவுன்சிலிங் வந்து பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ரவுண்டு என்னென்னு இப்போ ஒரு தோராயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு கணிப்புக்கு வந்திருக்கலாம். பரவாயில்ல, எதாக இருந்தாலுமே உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக்கணும் தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன். தேங்க்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.